இத்தனை நாள் விஜய் மேல வச்சிருந்த நம்பிக்கை மரியாதை போச்சு. த்ரிஷாவை நம்பினா கொடி படத்துல தனுஷுக்கு வந்த நிலைமை தான் விஜய்க்கு. இதுவும் ஸ்டாலின் சார் சதியா? அஜித் சூர்யா மாதிரி இவரும் ஒழுக்கமான நடிகர் நினைச்சேன். ஆனா விஜய் இப்படி பண்ணிட்டாரு. அஜித் கூட விஜய் கம்பேர் பண்ணாதீங்க, அது அஜித்துக்கு தான் அசிங்கம். விஜய் சங்கீதா விஷயத்துல நாகரிகமா பேசின அண்ணாமலைக்கு தான் என்னோட ஓட்டு. ராஜ்மோகன் ஆதவர்ஜுனா மைண்ட் வாய்ஸ். விஜய் சார் மூடிக்கிட்டு இருக்க மாட்டீங்களா? என்ன பண்ணாலும் ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற தைரியம் தலகுணம் விஜய்க்கு அதிகமாயிடுச்சு. நான் சிஎம் ஆவேன்னு த்ரிஷா ஒரு முறை சொன்னது இப்பதான் புரியுது. அப்படி இப்படின்னு விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து கலந்துகிட்ட வீடியோவுக்கு கமெண்ட்களை தெரிவிக்க விடுறாங்க ரசிகர்கள். கில்லி படம் ரிலீஸ் ஆகி 22 வருஷம் ஆகிற நிலையில இந்த ஜோடி 5 படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பட நிகழ்ச்சிகளை தவிர ஒரு சில நேரங்களில் தனியா சந்திச்ச போட்டோஸை த்ரிஷா இப்ப லேட்டஸ்டா பகிரங்கமா வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட இம்பாக்ட் தான் சங்கீதா விஜய் கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு மேலோங்கி இருக்கிற இப்படிப்பட்ட பரபரப்பான நிலையில விஜயும் த்ரிஷாவும் கல்பாத்தி இல்ல திருமணத்துல ஜோடியாக கலந்துகிட்டது, அதுவும் சேம் காஸ்டியூம்ல கலந்துகிட்டது சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இப்படி ஒரு ட்விஸ்ட ஒருத்தரும் எதிர்பார்க்கல. கடைசியா தஞ்சாவூர் கூட்டத்துல கூட விஜய் மனைவி சங்கீதா டைவர்ஸ் கேட்டதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இப்படி பகிரங்கமா விஜய் த்ரிஷா கூட திடீர்னு ஒரே கார்ல வந்து பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டதை எப்படி எடுத்துக்கணும்? சங்கீதா உண்மையாகவே பாவம் தான் அப்படின்னு கமெண்ட்களை தெரிவிக்க விடுறாங்க ரசிகர்கள். மொத்தத்துல டிவிகே அப்படின்னா த்ரிஷா விஜய் கட்சியா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது.